அனைவருக்கும் வணக்கம். மனிதனுக்கு மனித உடல் நம்முடைய அந்த உயிரின பரிணாமங்களிலேயே மிகவும் உயர்ந்த ஒரு பரிணாமம் மனிதனுடைய பரிணாமம். இந்த மனித பரிணாமம் என்பது மிக உயர்ந்த நிலையில் உள்ளது. இந்த உயிர் அடுத்த பரிணாமத்திற்கு செல்வதற்காக இந்த உடலானது வடிவமைக்கப்பட்டு ஒரு சிறந்த ஒரு கருவியாக நமக்கு அதற்கு தகுந்த அறிவுகளையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். இதிலே நாம் என்ன பண்ணுவோம்? அந்த உயிரினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து புரிந்து நாம் நடந்து கொண்டோமே என்றால் இந்த உடலை எதற்கு எடுத்தோ அதற்கான பயனை அந்த உயிரானது அடைந்துவிட்டு அதற்கான அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு இந்த உயிரானது உடலை விட்டு பிரியும். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த உயிர் பிறந்ததற்கான அந்த உடலை எடுத்ததற்கான அதனுடைய ஒரு குறிக்கோள் நிறைவு பெறும். இதுதான் நம் வாழ்க்கையின் ஒரே நோக்கம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது. வேறு இந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கோ தோல்வி பெறுவதற்கோ இங்கே ஒன்றுமே கிடையாது. சாதிப்பதற்கோ இங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே வந்த உயிரின் நோக்கம் இந்த உயிரை மலரச் செய்ய வேண்டும். அதுதான் இந்த உயிரினுடைய ஒரே நோக்கம். ஒரு மனிதனுக்கு முற்பிறவிகளின் ஞாபகம் வருவதே இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம், அதாவது குறிப்பிட்ட ஒரு வயதிற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு ஒரு முற்பிறவிகளின் ஞாபகம் வருகின்றது. அதாவது ஒரு 28, 29, 30 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு முற்பிறவிகளின் ஞாபகம் வரும். அதுவும் அந்த ஞாபகமானது கர்ம பதிவுகளின் அடிப்படையில் தான் இருக்கும். அதாவது ஞாபகம் வராது. ஞாபகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பதிவு, மெமரிஸ், கர்ம பதிவுகளானது நம் உடலிலும் மனதிலும் பிராணசக்தியிலும் உணர்ச்சிகளிலும் 4 விதங்கள் கர்ம பதியும். அப்போது அந்த பதிவானது நமக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் அந்த பதிவு லேசாக நமக்கு ஞாபகம் வந்தது போல் இருக்கும். அது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வயசு 30 வயசு 32 வயசுக்குள்ளே ஒரு மனிதனுக்கு ஞாபகம் வரும். முழுமையாக ஒரு மனிதன் முற்பிறவியை பற்றி தெரிந்தவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உடலற்ற உயிர்கள், அதாவது இந்த ஆன்மாக்களுக்கு பார்த்தீங்கன்னா முற்பிறவிகளை பற்றி ஒருவனுடைய முற்பிறவி, ஒருவன் கடந்த காலத்தில் என்ன செய்தார், அவனுக்கு அந்த ஆன்மாவிற்கு எல்லாமே தெரியும். அந்த ஆன்மாக்கள், உடலற்ற அந்த ஆன்மாக்களுக்கு அதனுடைய புரிதல் என்பது வேறு, நம்முடைய புரிதல் என்பது வேறு. நம்முடைய புரிதல் ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிணாமத்தில் இருக்கின்றது. அதனுடைய புரிதல் என்பது அதனுடைய பரிணாமம் அதற்கேற்றாற்போல் அதனுடைய புரிதல் வித்தியாசமாக இருக்கும். அப்போ ஒரு மனிதன் இந்த ஆன்மாக்களை கையாளுகின்றான் என்றால் அவனுக்கு தெரியும், ஓகே, இந்த மனிதனுடைய இப்போ எடுத்துக்காட்டு என்னை எடுத்துக்கொண்டால் எனக்கு என்னுடைய முந்தைய ஜென்மங்கள் தெரியாது. அப்போ அந்த ஆன்மாக்களை எவன் ஒருவன் கையாளுகின்றானோ அவனுக்கு தெரியும் என்னை பற்றி. நான் முந்தைய பிரிவில் இந்த மாதிரி இருந்தேன், இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருப்பேன், இந்த பிறவி வந்தது நோக்கம் என்ன என்று அவனுக்கு தெரியும். காரணம், அவன் ஆன்மாக்களை கையாளுகின்றான். அந்த ஆன்மாவோடு அவனுக்கு தெரிவித்துவிடும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு இது தெரியாது. இது ஒரு ஞானியாக இருந்தாலும் சரி, இயேசுவாக இருந்தாலும் சரி, புத்தராக இருந்தாலும் சரி, மறுபிறவி எடுத்து வந்தால் தான் தான் முந்தைய பிறவில் புத்தராக இருந்தேன், இயேசுவாக இருந்தேன் என்று அந்த மகானுக்கே, அந்த உயிருக்கே தெரியாது. ஆனால் தன்னை தவிர பிற அனைவருக்கும் தெரியும். காரணம், அவன் ஒரு ஆன்மாக்களை போன்று கையகப்படுத்தி கொண்டு வைத்திருந்தாலே என்றால் அவனுக்கு தெரியும் இவன் போன பிறவில் இந்த ஒரு புத்தராக, ஒரு இயேசுவாக ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் இருந்தான், இந்த பிறவில் இவன் இந்த மனிதர் இந்த உடல் எடுத்திருக்கின்றான் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் சொல்ல மாட்டான். நமக்கும் தெரியாது. நமக்கும் ஒரு குறிப்பிட்ட 28, 23 வயசுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு ஞாபகம் வரும். கொஞ்சம் பாதி வராமல் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். ஏதோ பழைய நினைவுகளில் நம்ம இன்னும் கஷ்டப்பட்டிருப்போம். அதனுடைய சில பதிவுகள் இருக்கும்பொழுது கொஞ்சம் புரிய வரும். முழுசாக ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த மனிதனுடைய பொறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிர் ஒரு கடந்த பிறவியில் ஒரு நல்ல ஆத்மாவோ ஏதோ ஒரு ஆத்மா அடுத்த பிறவி எடுத்து வருகின்றது என்றால் இந்த மாதிரி ஒரு ஆத்மாக்களை கையகப்படுத்தி வைத்திருக்கின்றானே அவனுடைய கடமை என்னவென்றால், நம்மை மாதிரி என்னை மாதிரி இருக்கின்ற அந்த ஞாபகம் இல்லாத உயிர்களுக்கு தன்னுடைய முந்தைய பிறவி என்ன,
நீ வந்திருக்கின்ற நோக்கம் என்ன என்று தெரியப்படுத்த வேண்டியது இந்த உயிரினுடைய கடமை அது. ஏன்னா இவனுடைய கடமை அது. இவன் சரியாக செய்ய வேண்டும். செய்யும்பொழுது தான் என்ன ஆகும், ஒவ்வொரு உயிரும் இந்த மறுபிறவி எடுத்து வரும் பொழுது தான் வந்த நோக்கம் என்ன, அதற்கான காரணம் என்ன என்று தான் அறிந்து கொண்டு அதற்கான ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அந்த உயிரும் ஒரு மோட்சத்தை நோக்கி, முக்தியை நோக்கி, அதனுடைய விடுதலை நோக்கி செல்லும். ஆனால் மனித உலகத்தில் அனைவரும் தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும், தான் சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும், தான் நலமாக இருக்க வேண்டும், தான் இந்த உடல் என்ற கூட்டிலிருந்து அவங்க தப்பி சொர்க்கலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் பிற உயிர்களை வதைக்கின்றான், பிற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றான். பிற உயிர்களுக்கு இதே போன்ற ஒரு தனக்கு தெரிந்த ஒரு ஞானத்தை, தனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை பிற உயிர்களுக்கு தெரியப்படுத்தாமல் என்ன பண்ணுகின்றான், பிறரை ஒரு விஷயத்தில் என்ன பண்ணோம், ஒரு பிற உயிர்களை கஷ்டப்படுத்தி பிறரை அதில் மாட்ட விட்டு தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும், தான் சொர்க்கலோகத்துக்கு சென்று விட வேண்டும் என்று ஒரு தவறுதலான ஒரு எண்ணங்கள் சில உயிர்களுக்கு இருக்கின்றது. தனக்கு தெரிந்த ஞானத்தை பிறருக்கு தெரிவிக்க வேண்டும். ஒரு உயிர் தான் வந்த நோக்கத்தை பற்றி தெரியாமல் இருக்கிறது என்றால் அவனுக்கு அதனை தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்த வேண்டியது அந்த ஞானமுடைய மனிதனின் கடமை. இவன் என்ன பண்ண, இவன் தெரியாமல் வைத்திருந்தான் அவனுக்கு தான் அந்த பாவம், சாபம், அவனுக்கு தான் சாபம். உனக்கு ஒரு ஆன்மாக்களை கையகப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு பிற உயிர்களை பற்றி, பிற உயிர்கள் வந்த நோக்கம் எது என்ன என்று உனக்கு தெரிந்திருந்தால் நீ அந்த உயிருக்கு சென்று தெரியப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை. அதை சரிவர நாம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுதுதான் அந்தந்த உயிர்கள் தன்னுடைய மோட்ச முக்தி நிலைக்கு செல்வதற்கு ஒரு வழிவகுக்கும். அனைத்து உயிர்களுக்கும் இந்த வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். முக்திக்கு செல்வதற்கான அனைத்து உயிர்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கப்பட்ட வாய்ப்பினை சரியாக அந்தந்த உயிர்களும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் என்னுடைய ஆன்மீக பாதையில் நான் என்னுடைய முந்தைய பிரிவுகள் எனக்கு என்னவென்று தெரியாது. நான் அதை என்ன பண்ணணும், இருந்தாலும் என்னுடைய எனக்கு தெரிந்த ஞானத்தை நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், மக்களுக்கு யூடியூப் வழியாக என்னுடைய பலனை எதிர்பாராமல் நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன். அதன் மூலம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோதான். எப்போதாவது கண்களை மூடி அமர்ந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கண்களை மூடி அமர்ந்திருப்பேன். எனக்குள்ளே நான் தேடுதலில் இருக்கின்றேன். இதே போன்று ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய உள்நிலையை சார்ந்து உள்நிலையை நோக்கி ஒரு பயணித்தல் வேண்டும். கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் தியானம் செய்ய வேண்டும். தன்னை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை பற்றி புரிந்துவிட்டால் பிற உயிர்களுக்கும் அவன் வந்த நோக்கம், அடுத்த உயிர்களுக்கும் அந்த உயிரை பற்றி நாம் தெரிவித்தல் வேண்டும். சொல்லி பிற உயிர்களுக்கும் உதவி புரிய வேண்டும். இதுதான் வாழ்வின் ஒரு முக்கியமான குறிக்கோள். ஒரு ஆன்மாவானது உடலை விட்டு கஷ்டப்பட்டு பரிதவிப்பு, உடலை விட்ட ஒரு ஆன்மாவுக்கு தெரியும், அந்த உயிரினுடைய அருமை தெரியும், உயிரினுடைய வேதனை, பரிதவிப்பு அந்த உயிரை விட்ட ஒரு ஆன்மாவுக்கு தெரியும். அதே நேரம் அந்த பரிதவிப்பில் உயிரை விட்டு திரும்ப மறுபிறவி எடுத்து வந்து அந்த ஆன்மாவுக்கும் அந்த உயிருக்கும் அந்த உடலுக்கும் தெரியும், நான் முந்தைய பிறவியில் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவ்வளவு பரிதவிப்பு வேதனை என்று அந்த உயிருக்கும் அந்த வேதனை, அந்த உயிரினுடைய அருமை தெரியும். இந்த நடுவிலே அமர்ந்து கொண்டு நியாயம் பேசி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அது செய்தால் தவறு, இது செய்தால் நல்லது, கடவுளை அவ்வாறு வணங்க வேண்டும், அன்பு உண்டே முக்கியம், அவ்வாறு நியாயம் பேசுகிறவர்களுக்கு இந்த உயிரினுடைய அருமை தெரியாது. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் தப்பித்துக் கொள்வதற்காக பிற உயிர்களை வழி கொடுத்து தான் தப்பித்துக் கொள்வதற்காக எஸ்கேப் ஆகிட்டே போய்கிட்டே இருப்பான், தப்பித்துக்கொண்டே போய்கிட்டே இருப்பான். எத்தனை நாட்கள் தப்பித்துக் கொண்டு போக முடியும்? இதனால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கர்ம வினையானது அதிகரித்து கொண்டே போகும். அந்த கர்ம வினையும் என்ன பண்ணுவான், பிற உயிர்களின் மீது ஏதாவது ஒரு ஞானம் அந்த அந்த உயிரினுடைய புரிதல் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆன்மா வந்தால் அவன் மீது அந்த பாவத்தை சுமத்தி விட்டு தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரு தவறுதலான எண்ணமும் இந்த மனிதர்களின் மத்தியில் இருக்கின்றது. தனக்கு தெரிந்த ஞானத்தை பிறருக்கும் பகிர்ந்து பிறருக்கும் தெரிவித்தல் வேண்டும். இதுதான் ஒரு முக்கியம். இதற்கு தான் கண்களை மூடி அனைவரும் ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி தவம் மேற்கொண்டால் அது மிகவும் நல்லது.
அனைவருக்கும் நன்றி.